அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் வந்தாச்சுங்க. அது என்னன்னா, இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பான நாளான இந்த பங்குனி உத்தரத்தன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜையறையில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேலும் திருமணம் ஆகாதவங்க இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா, எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டா அடுத்த ஆண்டு பங்குனி உத்திரம் வருவதற்குள்ள நிச்சயம் உங்களுடைய திருமணம் நடந்து முடிந்திருக்குங்க. மேலும் முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முருகனின் அருளால் உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேற இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்ன, தீப வழிபாடு முறை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஆறுபடை வீடுகளில் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு முருகனுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாதத்தில் ரொம்பவே முக்கிய நாள்னா அது பங்குனி உத்திர திருநாள் தாங்க. இந்த நாளில் தான் அனைத்து முருகன் கோவில்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடும் பூஜைகளும் நிறைந்திருக்கும். திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய நாளும் இதுதாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் முருகப்பெருமானும் சிவபெருமானும் தொடர்புடைய வழிபாடு செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. ஆனால் இந்த பங்குனி மாத பௌர்ணமியில் பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானோடு அனைத்து தெய்வங்களும் வழிபாட்டிங்கன்னா சிறப்பான பலன்க. ஏன்னா இந்த நாளில் பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த சுப நாளாக இருக்குது. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் இந்த உற்சவம் கொண்டாட இருக்கோம். இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளுங்க, விரத நாளாகவும் இருக்குது. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் இந்திரனின் மகனான தெய்வானியை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, சிவன், பார்வதி, ஸ்ரீராம, சீதை, ரங்கநாதர், ஆண்டான்னு பல தெய்வீக திருமணங்களும் நடைபெற்ற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே திருமண வரம் கிடைக்குங்க. அதனால தான் இந்த பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையும் காவடியும் பால்குடமும் ஏந்தி வந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செல்கிறாங்க. இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபட்டாலே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. பங்குனி உத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் விரத வழிபாடு செய்தாலே செல்வ மூலம் வாழ்க்கையில் பெருகும் ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. இது முருகப்பெருமானின் அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இந்த நாளை நம்ம வேண்டுதலை நிறைவேற்றியே பலரும் பார்த்தீங்கன்னா மொட்டையடித்து காவடி ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. மேலும் இந்த சிறப்பான நாளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. திருமண, சொத்து வாங்குவது, விற்பது மற்றும் வீடு கட்டுவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த நாளில் செய்வது பார்த்தீங்கன்னா முருகனினுடைய முழு அருளை பெற்று எடுக்கக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி தருங்க. இந்த பங்குனி உத்திர நாளில் தமிழகம் மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு போன்ற மாநிலங்களும் திருமண வர வேண்டி இந்த பங்குனி உத்திர நாளில் பலரும் விரதம் இருந்து வழிபடுறாங்க. திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகளை செய்தாலே வாழ்க்கையில் சிறப்பான அமைய வழிபாடு செய்வாங்க. இது தெய்வத்திற்கு மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கு இடையே ஆன்மீக பாதத்தை உருவாக்கக்கூடிய நாளுங்க. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக நம்ம வழிபட்டு வரோம். அதன் காரணமாக முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இது முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் மாறியதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்தம் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபகாய நமக என மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க.
முழு உபவாசமாக விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானிடம் படத்திற்கு முன்னாடி அமர்ந்து மனதார நீங்கள் ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இப்படி முருகனினுடைய 108 சதா நாமாவளிகளை நம்ம சொல்லி அர்ச்சனை செய்வது சர்க்கரை பொங்கலும் பாயாசம் பழங்கள் பாக்கு தேங்காய் போன்றவற்றை நெய் வைத்து படைத்து வழிபட்ட பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளுங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்று மக்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஆனால் வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் முருகனின் முழு அருளும் கிடைக்குங்க. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பெண்கள். முருகனுடைய 6 படை வீடும் 6 முகம் கொண்ட முருகனுக்கு எப்போதும் நீங்கள் 6 விளக்கேற்றி வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து வழிபடுவதற்கு ஒரு முறையின்னு இருக்குது. அதனை சரியாக பின்பற்றி விளக்கேற்றினாலே நிச்சயம் நாம் நினைத்தது காரியம் வெற்றியாக மாறுங்க. முதல்ல ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா வாழை இலையில் சிறிதளவு பச்சரிசி மற்றும் சிறிதளவு துவரம்பருப்பு 3 பொருட்களையும் எடுத்து கொள்ளுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டு அல்லைன்னா வாழை இலையில் துவரம்பருப்பு பச்சரிசியை பரப்பி விட்டு அதன் மேலே மோதிர விரலால் நட்சத்திர கோலம் போடுங்க. அதன் மேலே 6 விளக்கை சுற்றி வைத்து நெய் ஊற்றி வழிபட வேண்டும். நெய் ஊற்றி விளக்கேற்றி முடியவில்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கூட வழிபடலாம். பிறகு முருகன் வழிபாட்டிற்கு உகந்த 6 விளக்கேற்றி வழிபட்ட காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ள உகந்த நேரங்க. இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் பல மடங்கு புண்ணியம் நமக்கு உண்டுங்க. பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாளாக கொண்டாடுறோம். இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திர தினம் தாங்க. தமிழ் மாதங்களில் 12வது மாதம் இந்த பங்குனி நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் இந்த உத்திரம். எனவே 12 கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக இந்த நாளை கொண்டாடியிருக்கோம். அநேகமான முருகன் கோவில்களில் இந்த தினத்தில் வருடாந்த திருவிழாக்கள் நடத்தப்படுங்க. அப்படி பார்த்திங்கன்னா நடத்த விடும்போது வீட்டிலேயே விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் போன்ற புனித நூல்களை படிக்கலாம். வேலை உள்ளவங்க ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்து கொண்டு உங்களுடைய வேலையில் ஈடுபடலாங்க. இதன் மூலம் உங்களுடைய மனமானது இறைவனையை நினைத்தே வண்ண இருக்கும். அதனால் மனம் செம்மையடைங்க. அன்று ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும். வயதானவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்கன்னே பால் பழம் போன்றவற்றை உண்ணாவலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. அருகில் முருகன் கோவில் இல்லைன்னா சிவன் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு கூட சென்று இந்த நாளில் வழிபடலாம். பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும்னா முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் காலையில் எழுந்து அதிகாலையிலே குளிச்சுட்டு முருகன் படத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சக்கோண கோலமிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்துட்டு ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. மேலும் இந்த பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா முருகப்பெருமானில் முக்கியமாக தீப வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம்னா 6 தீபங்களாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6 முகம் கொண்ட முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபட்டால் முழு பலனும் உண்டுங்க. அப்படிப்பட்ட தீபத்தை நாம் ஏற்றும் போது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்தாலே கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேற்றிருக்கோம். இந்த தீபத்தை மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஏன் மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பலனை பெற்றுத்தரப்போகுது. முதல்ல இதுக்கு ஒரு தாம்பழ தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அடுத்ததாக தாம்பழத்தில் தங்களால் இயன்றளவு துவரம்பருப்பை பரப்பி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகள் வேணும். கிளியாத நல்ல
வெற்றிலையாக எடுத்து வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா சுத்தம் செய்த பிறகு காம்பை நீக்கிட்டு தாம்பலத்தட்டில் வட்ட வடிவில் சுற்றி வச்சுட்டு பிறகு சந்தனத்தை பன்னீரை ஊற்றி கொளுத்தி உங்களுடைய மோத விரலால் வெவ்வேறு வெற்றிலைக்கும் சரவணபவை என்ன எழுதணும். அடுத்ததாக வெற்றிலையின் நுனியில் காம்பு பகுதி இருக்கக்கூடிய இடத்துல சந்தன குங்குமத்தை வச்சு செவ்வரிலே மலர்களால் பார்த்தீங்கன்னா வெற்றிலைக்கு வைத்திடுங்க. பிறகு 6 தீபங்களை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். மேலும் இந்த 6 வெற்றிலைக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றுவது நெய் தீபமாக இருக்கணும். அதே போல் சிவப்பு நிற திரியை பயன்படுத்தி ஏற்றினா முருகப்பெருமானின் முழு அருளும் கிடைக்குங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ₹1 நாணயத்தை வைத்து தீபத்தை சந்தன குங்குமம் வச்சு தீபம் ஏற்றினா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். மேலும் முருகப்பெருமானுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கற்பூர தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாடு செய்துக்கோங்க. தவறாமல் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த ஒரு தீபம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.